السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. وقال الله تعالى في مقام آخر: اقرأ باسم ربك الذي خلق. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கருணை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி ஷேக் நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கிலும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியம் தந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேக் நாயகத்தின் உண்மை குலாம்களாக இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஷேக் நாயகத்தினுடைய துஆ தவஜ்ஜுஹை கொண்டு வாழும் காலமெல்லாம் ஹக்கை மக்களிடத்திலே திறன்பட எடுத்து சொல்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அந்த ஹக்கை நாமும் அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வஹி இறக்கியது என்னமா? இக்ரா, ஓதுவீராக என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதலாக கூறினான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிராஅத், ஓதுதல் என்பது எந்த அளவிற்கு மிக மிக முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலேயும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிராஅத், படிக்குதல், புத்தகங்களை வாசிக்குதல், அதிலே ஆய்வு செய்வது என்பது நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஓதக்கூடிய மாணவர்கள், கல்வி கற்பவர்கள் மட்டுமல்ல, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் அழகு என்ன என்று சொன்னால் முதாலா, கிதாபுகளை அதிகமாக வாசித்து அவைகளுடைய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வதுதான் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உரிய அழகு. அதற்கு முதலிலே நாம் கிதாபுகளை அதிகமாக நேசிக்கணும். அந்த கிதாபுகளை வாங்குவதற்காக வேண்டி நாம் முயற்சிகள் செய்யணும். துனியாவில் வீணான பொருட்களை ஏராளம் வாங்கி என இலாஅத்துல் மால், பொருளை வீணடிக்குதல் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த கிதாபுகளை வாங்குதல் என்பது ஒரு நமக்கு மட்டுமல்ல, அதன் மூலம் படித்து பலன் பெற்று பிறர்களுக்கும் அது நன்மை பயக்கக்கூடியதாக ஆகிவிடும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக கூற வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நம்முடைய ஷேக் நாயகத்தை சொல்லலாம். ஏன்னா நம்முடைய சர்க்கார் நாயகம் ஓதக்கூடிய காலகட்டத்தில் சர்க்காருடைய பாவா செலவுக்குண்டு காசு அனுப்புவாங்க. அந்த காசு பணங்களை எல்லாம் சிறுக சேர்த்து வைத்து அதிகமான கிதாபுகளை வாங்கி படிக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சர்க்காருடைய வீட்டில் பார்த்தா பாக்ஸாக புத்தகங்கள் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால்
அந்த புத்தகங்களுக்கென்றே ஒரு தனி வண்டி வைக்க வேண்டி வரும். அந்த அளவிற்கு அதிகமான ஏராளமான கிதாபுகளை வாங்கி குவித்து வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு இமாம்கள், முன்வாழ்ந்த இமாம்கள் அதற்காக செலவழித்தார்கள் என்று பார்ப்போமேயானால், ஃபத்ஹ் முஹம்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த காலத்தில் வாங்கின சம்பளம் மொத்தமே பார்த்தா 10 ரூபா 12 ரூபா, இவ்வளவுதான் சம்பளமே அந்த காலத்தில். ஆனால் அந்த காசு பணத்திலும் கூட குடும்ப செலவுகள் அனைத்திலேயும் சிக்கனம் செய்து அவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கிதாபுகள் வாங்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு கிதாபுகளின் மீது அவர்கள் ஆர்வம் வைத்திருப்பார்கள் என்பதை நம்ம யோசிக்கலாம். சரி, இப்போ கிதாபு வாங்கியாச்சு. அந்த கிதாபுகளை எல்லாம் அப்படியே நாம் வைத்திருப்போமேயானால், ஒருவன் காசு பணங்களை எல்லாம் அதிகமாக வைத்து பிச்சைக்காரனாக வாழ்கிறான் அல்லவா, அவனை போன்றதாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. கோடீஸ்வரனா இருக்கிறான், ஆனால் அந்த பணத்தை கொண்டு எந்த ஒரு பலனும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனை பார்த்து நாம் என்ன சொல்லுவோமோ அது போன்றுதான் கிதாபுகளை வாங்கி வைத்து விட்டு அதை படிக்காமல், அதை படித்து அதன் மூலம் பயன் பெறாமல் இருக்கக்கூடியவனும் அந்த பட்டியலிலே வந்து விடுவான் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த கிதாபுகளை நம்ம என்ன செய்யணுமா, படிக்கணும். அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்குதல் என்ற அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த கிதாபுகளில் ஆய்வு செய்வது, அதையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமா, கொண்டு வரணும். எந்த அளவுக்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சர்வே படி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட யூதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் சுமார் 6 மணி நேரம் 7 மணி நேரம் முத்தாலாவுக்காக வேண்டியே ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் முத்தாலாவுக்காக வேண்டியே நேரங்களை அவர்கள் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இக்ரா என்று நமக்கு முதல் வசனமாக இறக்கப்பட்ட நாம் இஸ்லாமியர்கள், மார்க்கத்தை அதிலும் குறிப்பாக ஓதக்கூடிய மாணவர்கள், கல்வி கற்ற உலமாக்கள், நாம் முத்தாலாவிற்காக வேண்டி நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு நமக்கு கை சேதத்தை உண்டு பண்ணும் என்பதை நம்ம விளங்கணும். ஏன்னா முந்தைய வாழ்ந்த இமாம்கள் எல்லாம் பார்த்தா இந்த முத்தாலாவுக்காக வேண்டி பல வேலைகளை குறைச்சிருவாங்க. அதில் முதல் விஷயம் உணவு, சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டை யார், ஹசரத் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லா அவங்க நேரத்தை நாம் சுருக்கி நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஒரு 2 சப்பா 3 சப்பா முத்தாலா செஞ்சிடலாமே என்று சொல்லி அவர்கள் உணவு உண்ணக்கூடிய முறை எப்படி தெரியுமா, நாம் எல்லாம் மாவை பிசைஞ்சு அதை நகட்டி அதை ரொட்டி மாதிரி செஞ்சு அதை கடித்து மென்று சாப்பிடுவதற்கு கடினமாக இருக்கும் விளங்குச்சா. அவ்வளவு நேரங்கள் செலவழிப்பதற்கு பதிலாக அதை மாவாக கரைச்சி குடிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் நான் முத்தாலா செய்யலாமே, அந்த சிறிய நேரத்தை கூட எதற்காக வேண்டி நாம் வீணடிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் அந்த அளவிற்கு நேரத்தில் சிக்கனம் பண்ணாங்க. அதே மாதிரி ஹசரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக்கொள்வோமேயானால் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இன்னஹு கான யக்ரஉல் குதுப லைலன் வ நஹாரா, இரவு பகலாக கிதாபுகளை படித்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, கான யுஹஸ்ஸிஸு ஜுஸ்அம் மின் வக்திஹி லில் கிராஅத்தி ஃபில் மஸ்ஜித், படிப்பதற்காக வேண்டியே ஒரு தனிப்பட்ட முறையில் நேரத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா நேரம் என்பது ரொம்ப பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது. நம்முடைய ஃபைசநாயகம் சொல்லுவாங்க, அப்படின்னு நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, வக்துக்கு கனீமத் சம்ஜோ, நேரத்தை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். அந்த நேரத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ் ரசூலை அடைவதற்காக நாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். அப்போ முத்தாலா, அதற்காக வேண்டி மார்க்கத்தை அறிந்து கொள்வது ஒவ்வொரு நபர்கள் மீதும் அவசியமான ஒன்று. அப்போ எப்போ நம்ம முத்தாலா இல்லையோ நமக்கு எது ஹக்கு எது பாத்தில்னு தெரியாது. எது ஹக்கு எது பாத்தில் என்பதை என்ன பண்ண முடியாது, நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இதற்கென்றே இமாம்கள் நேரங்களை ஒதுக்குனாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, ஹசரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷதீதுல் ஹிர்ஸி அலல் முத்தாலா ஹத்தா இன்னஹு கான யுதாலியுல் குதுப ஃபீ தரீகிஹி இலா துரூசிஹி. தெருவில் நடந்து போனால் கூட இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து தரிசுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, தெருவில் நடந்து தரிசுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் முதற்கொண்டு என்ன செய்வாங்க, முத்தாலா செஞ்சுக்கிட்டே தான் போவாங்க. எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ கிடைக்கக்கூடிய அந்த நேரங்கள் அனைத்தையுமே முத்தாலாவிற்காக வேண்டியே அவர்கள் ஒதுக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் கிதாபுல் உம்முண்டு
எழுதியிருந்தாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அதனுடைய வால்யூம் பார்த்து அல்லாஹு அக்பர் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த கிதாபுகளை நம்முடைய வாழ்நாளில் படித்து முடிப்பதே நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படி அவங்க எழுதினாங்க? அப்போ ஒரு கிதாபு எழுத வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனை கிதாபுகளை முத்தாலா செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். கலைஞமா சாதாரணமாக உசூலுல் ஹதீஸ் ஃபன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், முஸ்தலஹுல் ஹதீஸுடைய ஃபன்னை நாம் அறிவதற்கே 100 கலைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த அளவிற்கு பல கிதாபுகளை முத்தாலா செய்யாமல் ஒரு கிதாபு எழுதுதல் என்பது சாத்தியமல்ல. அப்போ அந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்நாளிலே அதிகமான கிதாபுகள், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிரக்கணக்கான கிதாபு எழுதியிருந்தாங்க. அப்போ அவர்கள் அத்தனை கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ எத்தனை கிதாபுகளை முத்தாலா செஞ்சிருக்கணும் அவங்க? ஏன்னா முத்தாலா செய்யாமல் சும்மா வாச்சாங்கல் அடிக்கிறதா, வாயில வந்ததை இப்படியே கதையாக எழுதி வைப்பதா? அவ்வாறு சாத்தியமே இல்லை. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க இமாம்கள்? அதிகமாக முத்தாலாவிற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குனாங்க. அடுத்த கட்டமாக அதிகமான கிதாபுகளை படிக்கணும், அதிகமான கிதாபுகளை படிக்க வேண்டும். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், ஹஸரத் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் மகான். அவர்களுடைய தஃப்சீரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தஃப்சீர் கலையில் பார்ப்போமேயானால் தஃப்சீர் பகவி, இப்னு கசீர், இப்னு ஸுஹ்ரா, இப்னு நகைபுல் இந்த கிதாபுகளை ஒரு முறை முத்தாலா செஞ்சாங்க. இந்த கிதாபுகள்லாம் ஒரு தடவை முத்தாலா. தஃப்சீர் குர்துபி இருக்கு பார்த்தீங்களா, அதை 2 முறை அவர்கள் முத்தாலா செஞ்சாங்க. அதே மாதிரி தஃப்சீர் ஹாஸிம், துர்ருல் மன்சூர், அப்துல் அசீஸ் தைரானி அவர்களுடைய தஃப்சீர் சகீர் வ கபீர் இந்த கிதாபுகளை எல்லாம் 3 முறை அவர்கள் முத்தாலா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பைலாவி கிதாப் இருக்கு பார்த்தீங்களா, அதை 5 முறை முத்தாலா செஞ்சாங்க. தஃப்சீர் இப்னு ஆதில் அதை 7 முறை முத்தாலா செஞ்சாங்க. தஃப்சீரை கவாஷியை 10 முறை முத்தாலா செஞ்சாங்க. தஃப்சீர் ஜலாலை நம்ம ஓதுறோம் பார்த்தீங்களா, அதை 30 முறை முத்தாலா செஞ்சாங்க. அந்த அளவிற்கு அதிகமான, இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு தஃப்சீரும் பிரம்மாண்டமான வால்யூம். அந்த கிதாபுகளை எல்லாம் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறைகள் முத்தாலா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முத்தாலாவிற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கி இருப்பார்கள் என்பதை நம்ம யோசிக்கணும். அது மட்டுமல்ல, ஹஸரத் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்கிறாங்க, அவர்கள் ஓதக்கூடிய காலகட்டத்தில், ஓதி முடித்த பிறகு அல்ல, ஓதக்கூடிய காலகட்டத்திலே, கல்வி கற்கக்கூடிய சமயத்திலேயே சுமார் கிட்டத்தட்ட 20,000 கிதாபுகளை அவர்கள் முத்தாலா செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை கிதாபு? 20,000 கிதாபுகளை அவர்கள் முத்தாலா செஞ்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் கிதாபுகளை வாசிப்பதிலும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலும் அவர்கள் ஆர்வம் வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். அதே போன்று இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க லுகத்து சம்பந்தமாக லிசானுல் அரபு என்ற கிதாபை 3 முறை முத்தாலா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஷேக் நாயகம். அவர்கள் எந்த அளவுக்கு கிதாபை முத்தாலா செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான கிதாபுகளை படிப்பதற்கும் நம்முடைய ஷேக் நாயகம் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு கிதாபை பலமுறை முத்தாலா செய்வதற்கும் நம்முடைய ஷேக் நாயகம் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. பரவச்சல இருக்கக்கூடிய சமயத்தில் சில சமயங்களில் பார்த்தா மகரிப் டு இஷா வரைக்கும் ஃபுல்லாக சர்க்கார் நாயகம் இருப்பாங்க. சில சமயங்களில் சுமார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 100கணக்கான ஹதீத்துகள் முத்தாலா செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் மிஷ்காத் ஷரீஃப் திறந்து வச்சுருவாங்க, திறந்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட சஃபருக்கு போயிட்டு வந்து சொன்னாங்களா இல்லையா, சுமார் கிட்டத்தட்ட இந்த சஃபர் சுமார் 4-5 நாட்கள் சென்று வந்த அந்த சஃபரில் சுமார் 500 ஹதீஸுகளை முத்தாலா செய்திருக்கிறேன் என்பதாக சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்னு அரபி சர்க்காருடைய ஃபுசூஸுல் ஹிகம் கிதாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம படிக்கிறதே முதல்ல கஷ்டம். அதை படித்து விளங்க வேண்டும், அதில் ஆய்வு செஞ்சு அதை ஐயம் திரிபெற விளங்கி கொள்ளணும். முதல்ல அந்த ஃபுசூஸுல் ஹிகம் கிதாபை சுமார் கிட்டத்தட்ட 5 முறை முத்தாலா செய்தேன் என்பதாக நம்ம சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. அது மூலமாக தஃப்சீர் முழுமையாக என்ன பண்ணாங்க, தஃப்சீர் நடத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க சர்க்கார், இந்த ஜுஸு பாடம் நடத்துவதற்கு சுமார் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதற்காக முத்தாலா செய்தேன், ஒதுக்கினேன் என்பதாக சொல்லுவாங்க.
அப்போ சும்மா சாதாரணமாக இந்த இல்முகள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து விடுமா என்றால் சும்மா சாதாரணமாக வராது. அதற்காக வேண்டி நம்ம மெனக்கெடணும், அதிகமான நேரங்கள் அதற்காக வேண்டி ஒதுக்கணும். விளங்குச்சாமா? ஹசரத் ஹசரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்கிறாங்க, எஜமான் அவர்கள் கான யக்தி முஅதிம வக்திஹி ஃபில் முதாலா, அவர்கள் தங்களுடைய நேரங்களில் மிகுதமானவைகளை முதாலாவிற்காக வேண்டியே அவர்கள் ஒதுக்கி கொள்வார்கள் என்பதாக சொன்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கான எனாமு கலீலா, ரொம்ப கம்மியாக தான் தூங்குவாங்க, தூக்கம் என்பது அதிகமாக இருக்காது. அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய நேரங்களை எதிலே அவர்கள் செலவழித்தார்கள்? கிதாபுகளை படிப்பதிலும் அவைகளை ஆய்வு செய்து அதை அறிந்து கொள்வதிலும் தான் அவர்கள் தங்களுடைய முழு நேரங்களையும் செலவழித்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. அந்த அளவிற்கு என்ன பண்ணாங்கம்மா, கிதாபுகளில் ஆய்வு செஞ்சாங்க. அதே மாதிரி கிதாபுகள் படிக்கிறதுல ஒரு ஆசை வைக்கணும். என்ன செய்யணும்? பேராசை வர வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், புகார் ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்கிறாங்க, ஷதீதுல் ஹிர்ஸி அலா ஜம்இல் அஹாதீஸ், ஹதீஸுகளை தொகுக்கும் கோர்வை செய்யும் விஷயத்தில் அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் பிரயாணம் செய்து எந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த ஹதீஸுகளை அவர்கள் எடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்கிறாங்க, ஷதீதுல் ஹிர்ஸி அலல் முதாலா, அவர்கள் முதாலா செய்வதிலே அதிகம் பேராசையுடையவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு இமாம்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முத்தாலா செய்யக்கூடிய சமயத்தில் முற்றிலுமாக தன்னையே அவர்கள் மறந்து விடுவாங்க. ஹசரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எஜமானுடைய வரலாறிலும் வருகிறது, ஹசரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறையும் வருது. எந்த அளவுக்கு அந்த கல்வியில், அந்த பாடங்களை ஆய்வு செய்வதில், அதை சிந்தனை செய்வதில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள் என்று சொன்னால், என்ன சாப்பிடுகிறோம் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்களுடைய சிந்தனைகளில் அந்த முத்தாலாவிலே, கல்வியிலே மூழ்கடித்து வைத்திருந்தார்கள். ஜெய்துன் எண்ணெய்க்கு பதிலாக வேப்பெண்ணெய் வச்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக சப்பை கொட்டி சாப்பிட்டு போகிறாங்க. அந்த அளவிற்கு முழுக்க என்ன செஞ்சாங்க? கிதாபுகளில் மூழ்கிட்டாங்க. ஹசரத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமே இதுதான். ஒரு முதாக்கரத்துல் ஹதீஸை பற்றி முதாக்கரா நடந்து கொண்டிருந்த ஒரு சபையில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எஜமான் அவர்கள் முறைப்படி பதில் சொல்ல முடியலை. அவங்க எஜமான் ஹசரத் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து கிதாபை திறந்து அதை முத்தாலா செய்ய ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கூட இருந்துச்சு. அவங்க முத்தாலா செஞ்சுக்கிட்டே அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எஜமான் முத்தாலா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வாறு முத்தாலா செய்ய அந்த பேரிச்சம்பழம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. பேரிச்சம்பழம் சூடு. சாப்பிட்றாங்க. அப்படியே அந்த ஒரு பொட்டி பேரிச்சம்பழமும் காலி. ஒரு டப்பா, ஒரு பாக்ஸ், ஒரு கூட பேரிச்சம்பழமும் முழுசாக காலியாக போச்சு. வயிறு வலியாக இருந்தது. அதுதான் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தது என்பதாக கிதாபுகளில் சொல்கிறாங்க. அப்போ அன்பானவர்களை, எந்த அளவிற்கு அவர்கள் இது உள்ள போகிறது என்பதையே அறியாத அளவிற்கு அவர்கள் அந்த கிதாபுகளிலே மூழ்கி இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிமா கிதாபுகள், அதிகமான கிதாபுகளை படிக்கணும். ஒன்று, அந்த படித்த கிதாபுகளை மீண்டும் நம்ம என்ன செய்யணும்? திரும்ப படிக்கணும். மீண்டும் என்ன செய்யணும்? படிக்க ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு சொன்னால், ஹசரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபாகிய ரிசாலா என்ற அந்த கிதாபை சுமார் 50 முறை படித்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. 50 முறை அந்த கிதாபுகளை திரும்ப படித்தார்கள். சரி, திரும்ப படிக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புதுவிதமான விளக்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நான் புது விளக்கங்களை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அவங்களே சொல்றாங்க. விளங்குச்சா? அதே மாதிரி இதை வச்சு சொல்றாங்க, குர்ஆனுடைய வசனங்களும் அப்படித்தான். திரும்ப குர்ஆனை நாம் ஓத குர்ஆனிலே நாம் ஆய்வு செய்ய, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அஃபலா யததப்பரூனல் குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? அஃபலா தத்தஃபக்கரும், நீங்கள் தஃபக்குர் செய்ய மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். பார்த்தீங்களா? ஒவ்வொரு முறையும் அந்த குர்ஆனை நாம் ஆய்வு செய்யும் பொழுதும் அதிலே நமக்கு புது விளக்கங்கள் கிடைக்கும் என்பதையும் சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? அதிகமாக அந்த கிதாபுகளை நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் அதை படிப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்யணும். ஒரு கிதாப் ஓரளவு படித்தோம், அதோட முடிஞ்சு என்றல்ல, அதை மீண்டும் படிக்கத்தான் என்ன ஆகும்? நம்முடைய மனதிலே அது பதியும்ட்டாங்க. அப்போ ஒரு நபருக்கு மனதிலே அந்த விஷயம் பதிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? தக்கராறு வேணும். திரும்ப சொல்லணும்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கமும் எப்படி இருந்துச்சு, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார்களே ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க என்னாகும், நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக அது ஊடுருவதற்கு காரணமாக அமையும் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எந்த அளவுக்கு கிதாபுகளை முத்தாலா செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேவபந்து மதரசாவினுடைய லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எவ்வளவு கிதாபுகள் இருக்கும், அல்லாஹ் அக்பர், அவ்வளவு கிதாபுகள். அந்த லைப்ரரிக்கு பொறுப்புதாரியாக ஒருவர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் கூட சில சமயம் இந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டிருப்பார். அவருக்கும் இவர்கள் போய் எடுத்து கொடுப்பாங்க, இந்த கிதாபில் இந்த வரிசையில் இந்த இத்தனாவது பீரோவில் இத்தனாவது வரிசையில் இத்தனாவது புத்தகமாக அந்த புத்தகம் இருக்கிறது என்பதாக சொல்லும் அளவுக்கு அவங்க அந்த கிதாபுகளை எல்லாம் கரைச்சி குடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு முறை படித்தால் அது மனதிலே பதியும் என்றல்ல, மீண்டும் மீண்டும் படிக்கணும். அத்தனை கிதாபுகளையும் அவங்க படித்து வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு எஜமா என்ன பண்ணாங்க, அதிகமான கிதாபுகளை படித்தாங்க. இமாம் புகாரிஷுடைய ஷரஹ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபத்துஹுல் பாரி கிதாப் 13 வால்யூம். அதை அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சுமார் கிட்டத்தட்ட 20 நாட்களில் படித்தாங்க. ஒவ்வொரு வால்யூமும் சுமார் 400-600 பக்கங்கள் இருக்கும். அந்த அளவுக்குள்ள அந்த கிதாபுகளை என்ன பண்ணாங்க, அதிகமாக படித்தாங்க. எந்த அளவுக்கு இமாம்கள் ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் எப்படி கேம் விளாடுறது, மற்றபடி பொழுதுபோக்குக்காக வேண்டிய ஆட்டம் பாட்டம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மகான்கள் பெரியோர்களுக்கு பொழுதுபோக்குங்கிறதே இந்த கிதாபுல முத்தாலா செய்கிறது தான். நிஜமா இப்னு ருஷ்த் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக வாழ்நாளில் முத்தாலா செய்யாமல் இருந்த இரவுகள், நம்மெல்லாம் தூங்காத இரவுன்னு சொல்லுவோம், இன்னைக்கு தன்னால் தூக்கமே இல்லைங்க நைட்டு அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் முத்தாலா செய்யாமல் இருந்த இரவுகள் ஒட்டுமொத்தம் 2 இரவு தானா. ஒன்று அவர்கள் திருமணம் முடித்த இரவு, இன்னொன்று அவர்களுடைய தாயார் மரணித்த இரவு. இந்த 2 இரவுகளை தவிர மற்ற எல்லா நாட்களிலேயும் அவர்களுடைய வழமை எப்படி இருந்துச்சு, கிதாபுல முத்தாலா செய்கிறதா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஹஜரத் அபு ஹனீஃபா, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் சுமார் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இஷாவிற்கு செய்த உதுவை சுபு வரை ஃபஜ்ர் வரை அவங்க இஷாவுக்கு செஞ்ச உதுவோடு இருப்பாங்க. விளங்கிச்சா? அப்போ அந்த அளவிற்கு எனக்கு கொஞ்சம் கூட தூக்கம்ங்கிறதே இல்லை. முழுக்க முழுக்க கிதாபில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அந்த கிதாபுகளை ஆய்வு செய்வதிலும் மார்க்க சட்டதிட்டங்களை தேடுவதிலும் ஆராய்ச்சி செய்வதிலேயுமே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க கழிச்சாங்க. இன்னும் சொல்கிறாங்க, இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு என்னுடைய கணவனன் அவங்க வச்சிருக்கக்கூடிய புத்தகங்கள் மீது எனக்கு பொறாமை ஏற்படும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே பெண்களுக்கு மத்தியில் சக்கலாத்தின்னு சொல்லுவாங்க, 2 மனைவி கட்டியவர்களுக்கு. அப்போ ஒருவர் இன்னொருவரின் மீது எந்த அளவிற்கு பொறாமைப்படுவார்கள் என்பது தெரியும். என் கணவர் 3 சக்கலாத்திகள் வைத்திருப்பதை விட அது எனக்கு எவ்வளவு பொறாமையாக இருக்குமோ, வைத்தறிச்சலாக இருக்குமோ, அதை விட அதிகமாக அவர்களை சுற்றி வைத்திருந்த கிதாபுகளின் மீது நான் பொறாமைப்பட்டேன்டாங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி தான்மா. விளங்குச்சா? எந்த அளவுக்கு கிதாபுகளின் மீது அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எல்லாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மனைவி யாருப்பா, ஃபோன் தான். உங்கள் மனைவி யாருப்பா, ஃபோன் தானப்பா அப்படின்னு மனைவிகள்லாம் சொல்லி, மனைவியை கவனிப்பதை விட பார்ப்பதை விட அந்த ஃபோனை தான் மனுஷன் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ எந்த அளவிற்கு ஹசரத் இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுகளை நேசித்திருப்பார்கள், புத்தகங்களை வாசித்திருப்பார்கள் என்பதை நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு மனைவியே பொறாமைப்படும் அளவிற்கு அவர்கள் கிதாபுகளை அதிகமாக படித்தாங்க. அதே மாதிரி நம்முடைய சேஷநாயகம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஓதக்கூடிய காலகட்டத்திலேயே, கல்வி கற்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே உஸ்தாதுமார்களிடத்தில் இல்லாத ஷரஹ் கிதாபுகள், விளக்க கிதாபுகளை எல்லாம் நம்முடைய சேஷநாயகம் வச்சுருந்தாங்க. சில சமயம் பார்த்தா உஸ்தாதுமார்கள்லாம் நம்ம சர்க்கார்கிட்ட கிதாபுகள் வாங்கி என்ன செய்வாங்க, அம்மா அந்த ஷரஹ் கிதாப் இருக்காம்மா குடுமா என்று வாங்கி பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சு. அந்த அளவுக்கு. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம சர்க்காரை பற்றியே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இரவு நேரங்களில் மிகுதமாக அவர்களுடைய தூக்கம் என்பது டெஸ்கில் தான் இருக்கும். அவர்கள் தூங்கும் பொழுது கிதாபுகளை படிச்சுக்கிட்டே தூங்குவாங்க, அப்படியே நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இது மாதிரியும் சம்பவம் நடந்திருக்கு. ஹசரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி சொல்கிறாங்க,
சுமார் 40 வருடங்களாக அவர்களுடைய நெஞ்சிலே கிதாப் உள்ளபடிதான் அவர்கள் தூங்கினார்கள். என்ன, தூங்கும் பொழுது கூட கிதாப் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முத்தாலா செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் இறை நேசர்களுடைய தூக்கம் என்பதே அந்நௌமு கலபத்துன், தூக்கம் என்பது தன்னை மிகைத்து வருவது. தூக்கம் என்பது தன்னை மிகைத்து வரக்கூடியது. நம்ம படுத்து தூக்கம் வரலையே நம்ம உருண்டு புரண்டுக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் இறை நேசர்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக அல்லாவை நெருங்குவதற்கு, அல்லாவை அடைவதற்கு, அல்லாவின் அன்பை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதே என்பதாக சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு உறங்கும் பொழுது கூட கிதாபுகளை வாசிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாமா, ஏன் கிதாபுகள் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவ்வாறு கிதாபுகளை அதிகமாக நாம் முத்தாலா செய்வதன் மூலம்தான் நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும். இல்முல ஒரு தரக்கியாத், ஒரு உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? கிதாபுகள் வாசிக்க வாசிக்கத்தான் என்னாகும், நம்முடைய இல்முல ஒரு முன்னேற்றம் என்பதே ஏற்படும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா, உஸ்தாதுமார்கள் முத்தாலா அதிகமாக செய்தால்தான் மாணவர்களை முன்னேற்றுவதற்கும், தான் முன்னேறுவது மட்டுமல்ல மாணவர்களை முன்னேற்றுவதற்கும் அது ரொம்ப பெரிய ஒரு வழிவகை செய்யக்கூடியதா இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் பல ஃபாயிதாக்களை இமாம்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நன்மை எது தீமை எது என்பதை நம்ம வாசிக்க வாசிக்கத்தான் நம்ம பழகிக்கிடுவோம். இதை படித்தால்தான் ஓ இது சரி இது தவறு என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நம்முடைய நேரங்கள் வீணாகாமல் இருப்பதற்கு இந்த முத்தாலா ரொம்ப பெரிய உதவி செய்யுதுன்ட்டாங்க. சில மகான்கள் இருந்தாங்க, ஒரு கிதாப் படிப்பாங்க, தப்சீர் உதாரணமாக தப்சீர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியா போரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நம்மெல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, வேற கிதாப் எடுத்துருவாங்க. அந்த கிதாப் மூடி வச்சிருவாங்க, வேற கிதாப் எடுத்துருவாங்க. அவர்களுக்கு அந்த பொழுதுபோக்கு, ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் என்பதே கிதாபுகள் முத்தாலா செய்யறதுல தான் இருந்துச்சு. வேற கிதாப் எடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கிதாபுகள் முத்தாலா செய்யக்கூடிய சமயத்தில் நமக்கு சோர்வுகள் ஏற்படக்கூடாது. என்னப்பா பெரிய கிதாபா இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம முத்தாலா செய்ய முடியும் என்று நாம் சோர்ந்து விடவும் கூடாது. அதை என்ன செய்யணும், ஒரு அளவாக பிரிச்சிடணும். பகுதி பகுதியாக அதை நம்ம பிரித்து அதிலே கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1000 பக்கங்கள் இருக்குமேயானால் ஒரு 50 பக்கம் என்று, இன்னைக்கு 50 பக்கம் முத்தாலா செய்யணும்ப்பா என்று இவ்வாறாக நாம் பிரித்து கொள்வோமேயானால் எவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணையினால் ஈஸியாக அந்த கிதாபுகளை முத்தாலா செய்வதற்கு வசதியாக இருக்கும்ட்டாங்க. இப்போ நம்ம கிதாபுகள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் முதல்ல அந்த கிதாபு என்ன கிதாப் என்பதை பார்க்கணும். முதல்ல அது என்ன கிதாப் என்பதை பார்க்க வேண்டும். அதை எழுதிய முசன்னிஃப் யார் என்பதையும் பார்க்க வேண்டும். அதை எடுத்து அதனுடைய முகத்திமாவை நம்ம படிக்கணும். அதில் அதனுடைய சுருக்கத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஹரஸ்த், அதையும் நம்ம பொருளடக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதை எடுத்து என்ன செய்யணும், முதல்ல அந்த முசன்னிஃபுக்கு ஈசால் சவாப் செய்யணும். நம்ம சர்க்கார் நாயகன் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் எனக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னாமா அந்த கிதாப் எழுதிய முசன்னிஃபுக்கு ஈசால் சவாப் செய்வேம்மா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த பரக்கத்தில் எனக்கு விலைக்கு கொடுத்துருவாமான்ட்டாங்க. அதுதான் பாருங்க, ஒவ்வொரு மதரசாக்களிலேயும் பாடங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஈசா சவாப் துவா ஓதுவாங்க. துவா ஓதி அந்த கிதாப் எழுதிய முசன்னிஃபின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நன்மைகளை எத்தி வைப்பானாக என்று அந்த துவா ஓதுவதின் பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான்ட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, இங்கே பாருமா கண்ணு, ஒரு விஷயம் உனக்கு விளங்கலையா, படிக்கிற விளங்கலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், திரும்ப திரும்ப படி. எடுத்த உடனே அசத்துல போய் கேட்டுருவோம் என்பதாக நீ வராத, 1க்கு 9 முறை அதனை திரும்ப திரும்ப படி. ஏன்னா பதில் உன்னிலேயே இருக்கும். அந்த படிக்க படிக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விளக்கங்கள் உனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுப்பான்ட்டாங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் நம் விஷயத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பல பாதைகளை திறந்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான். அப்போ அன்பானவர்களை, எந்த அளவுக்கு நம்ம முத்தாலா செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நேரங்கள் பாதுகாக்கப்படும். நேரங்கள் வீணாகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் தெளிவு பெறும். நல்ல விஷயங்களை படிக்க படிக்க என்னாகும், நம்முடைய வாழ்க்கையும் நல்லதான சிறந்த வாழ்க்கையாக மாறும். பிறர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்முடைய இல்முகள் அதிகரிப்பதற்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யணும், படிக்க படிக்கத்தான் நம்முடைய இல்முகள் அதிகரிக்கும். சரி, இப்போ படிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஓதக்கூடிய காலகட்டத்தில் முதல் கட்டமாக தரிசி கிதாபுகளை முத்தாலா செய்யணும்.
ஹாரிஜி கிதாபுகள் அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், என்ன பாடங்கள் நடத்தப்படுகிறதோ அந்த பாடத்தை தினந்தோறும் அன்னன்னைக்கு என்ன செய்யணும், அந்த பாடங்களை படித்து மீண்டும் நாம் முத்தாலா செய்து அதை நாம் அறிந்து வைத்திருப்போமே. ஆனால் நாம் பிற்காலத்திலே இன்ஷா அல்லாஹு தாலா பல ஆலிம் உலமாக்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைவோம். இல்லைன்னா அல்லாஹு தாலா வேலை வாங்க மாட்டான்ட்டாங்க. என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கவில்லை என்று சொன்னால் அவன் தரிசுக்கு லாயிக் இல்லை என்பதாக சொல்லுவாங்க. ஏன்னா முத்தாலா என்பதே ஒரு மாபெரும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடை. அந்த அருட்கொடை யாருக்கு மிகுதமாக கிடைக்கும் என்று சொன்னால் தரிசில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு தான். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குதல் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே நம்ம என்ன செய்யணும், அன்னன்னைக்கு பாடங்களை நம்ம என்னென்ன பாடம் நடத்தப்படுகிறதோ அந்த பாடங்களை முத்தாலா செய்யணும், படித்து பார்க்கணும். அது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் நடத்த இருக்கக்கூடிய அந்த பாடங்களையும் நம்ம ஒரு மேற்பார்வை பார்க்கணும், பார்த்து வைப்போமே. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி தெளிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நாள் பாடம் நடத்தக்கூடிய சமயத்திலே அந்த இடத்தை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் ஆசையும் தெளிவும் நமக்கு கிடைக்கும். கலைஞாமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. இன்னும் மனன சக்திக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க முத்தாலா இருந்தால் தான் மனன சக்தி கிடைக்கும்ட்டாங்க. ஏன்னா அதில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, லா அலமு ஷையன் அன்ஃபஉ லில் ஹிஃப்தி மின் நஹ்மத்துர் ரஜுலி வ முதாவமத்துன் நظர். அந்த நபருடைய பேராசை, ஒன்று பேராசை, குவத்துல் ஹிஃப்து, மனன சக்தி அதிகமாக வருவதற்கு என்ன வலிமா, ஒன்று பேராசை, இன்னொன்று முதாவமத்துன் நظர். அந்த கிதாபுகளை அடிக்கடி 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 அதிகமாக நாம் அதை பார்த்து வருவது நம்முடைய உள்ளத்தில் அதை பதிய வைப்பதற்கு காரணமாக அமையும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கிதாபுகளை அதிகமாக படித்து அதை கொண்டு நாமும் பலன் பெற்று நம்மால் பிறர்களும் பலன் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் பாக்கியம் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.